இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தலைநகரில் சுற்றுலா மையங்களில் சட்டவிரோத புகைப்பட கலைஞர்களுக்கு சிறப்பு அனுமதி கிடையாது. ஹனாயோ நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் பல சுற்றுலா தளங்களில் செயல்படும் சட்டவிரோதமாக புகைப்படம் எடுப்பவர்களுக்கு சிறப்பு அனுமதிகள் வழங்குவதை அரசாங்கம் பரிசீலிக்காது. சுற்றுப்பயணிகள் மற்றும் சாலை பயணர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். பெட்ரோனஸ் இரட்டை கோபுரங்களுக்கு அருகில் உள்ள சந்திப்பிற்கு தனது அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் அங்கு நடந்த நடவடிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பு பிரச்சினைகள் இருந்ததை கண்டதாகவும் அவர் கூறினார். அந்த பயணத்தின் மூலம் நாங்கள் கண்டது ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாகும். எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக உரிமம் வழங்குவதை நாங்கள் பரிசீலிக்க முடியாது என்று புத்ரஜயாவில் இளம் தலைமுறைக்கான அனைத்து உலக மொழி திறன் மேம்பாடு மற்றும் புத்ரஜயா சமூக நடமாட்ட உதவி திட்டத்திற்கு பிறகு ஹன்னாயோ கூறினார். சட்டவிரோத புகைப்படக்காரர்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளையும் சுற்றுலா அம்சத்தையும் மட்டும் தாம் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் மேயர் டத்தோ ஃபட்குன் மாஜ் உஜுத், கோலாலம்பூர் மாநகர மன்றம் மற்றும் KLCCயில் உள்ள பாதுகாப்பு தரப்பினருடன் இணைந்து நடத்தப்பட்ட 2 ஆய்வுகளில் சட்டவிரோத புகைப்படம் எடுப்பவர்களின் நடவடிக்கை குறைந்திருப்பது கண்டறியப்பட்டது. சமூக மத்தியஸ்த சேவைகளை வலுப்படுத்தும் ஒருமைப்பாட்டு அமைச்சு நாட்டின் அடித்தட்டு நிலைகளில் ஏற்படும் முரண்பாடுகளை சமாளிக்கும் முயற்சியாக சமூக மத்தியஸ்த சேவைகளை வலுப்படுத்த தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இம்முயற்சி அண்டை வீட்டாரிடையே பிரச்சினைகளை சமரசமாக தீர்க்க உதவுவதுடன் அவை பெரிய அளவிலான மோதல்களாக அல்லது நீதிமன்ற வழக்குகளாக மாறுவதை தடுக்கும் என அமைச்சர் டத்தோ ஆரோன் அகோடாகாங் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது பயிற்சி பெற்ற சமூக மத்தியஸ்தர்களின் எண்ணிக்கை 595ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இம்முயற்சியை வலுப்படுத்த 3 முக்கிய திட்டங்களை ஆரோன் அறிவித்துள்ளார். சமூக மத்தியஸ்த வழிகாட்டி கையேடு வெளியீடு, தரமான சேவையை உறுதி செய்ய அங்கீகார முறை உருவாக்கம் மற்றும் மத்தியஸ்த மையங்களை 9லிருந்து 12ஆக அதிகரித்தல் ஆகியவை அவற்றில் அடங்கும். இம்மையங்கள் மக்களுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள தீர்வுகளை பெற உதவும் தளங்களாக செயல்படும். இம்முயற்சி சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் மடானி அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக ஒருமைப்பாட்டு அமைச்சின் மாதாந்திர சந்திப்பு கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய போது ஆரோன் கூறினார். 2026ஆம் ஆண்டில் மலேசியாவுக்கு வருகை புரியும் இயக்கம் 2027ஆம் ஆண்டிலும் தொடரும். மலேசியாவிற்கு வருகை புரியும் 2026ஆம் ஆண்டு இயக்கம் அடுத்த ஆண்டுக்கும் நீட்டிக்கப்பட உள்ளது. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு ஒப்புதலுக்காக அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படும் என்று துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி கூறினார். விளம்பர உத்திகளை வலுப்படுத்துவதில் மலேசியா ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நாட்டை ஒரு பாதுகாப்பான, நிலையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த இடமாக காட்சிப்படுத்தவும் அத்துடன் மாறிவரும் சுற்றுலா பயண முறைகளிலிருந்து கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று வெடித்த மோதல் உட்பட தற்போதைய நிகழ்வுகளையும் இந்த நடவடிக்கை கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த அமைதியின்மை வட்டார நிலைத்தன்மையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் உலகளாவிய சுற்றுலாத்துறையையும் பாதித்துள்ளது என்று சாஹித் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை 11 விழுக்காடு முதல் 27 விழுக்காடு வரை குறையக்கூடும் என்றும் அதன் விளைவாக வருவாயில் சரிவு ஏற்படும் என்றும் கணிப்புகள் காட்டுவதாக கூறினார். கடந்த ஆண்டு மலேசியா 42 மில்லியன் சுற்றுப்பயணிகளை ஈர்த்ததோடு சுற்றுலா வருவாய் 291 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் நெருக்கடியில் மோட்டார் சைக்கிள் பேரணியா, பெரிக்கத்தானுக்கு நூருல் இசா கண்டனம். மேற்காசிய பதற்றத்தின் நிலையால் மலேசியாவிலும் எரிபொருள் நெருக்கடி நிலவிக் கொண்டிருக்கும் இந்த நோக்கத்தில் இந்த நேரத்தில் பெரிக்கத்தான் நேஷனல் நடத்திய மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணியை PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் கடுமையாக விமர்சித்துள்ளார். தெலங்கானாவில் சனிக்கிழமை நடைபெற்ற அப்பேரணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. பெரிக்கத்தான் ஆட்சி செய்யும் பெர்லஸ், தெலங்கானா, கெடா, கிளந்தான் ஆகிய மாநிலங்களின் மந்திரி பெசார்களும் இதில் கலந்து கொண்டனர். மக்கள் எரிபொருள் விலை உயர்வால் சிரமப்படும் நிலையில்
அவர்களின் நிலை அறிந்து மானியங்களை நிலைநிறுத்தி அரசாங்கம் பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. ஆனால் எதிர்ப்பு என்ற பெயரில் பெரிக்கத்தானின் இந்த பேரணி எரிபொருளை வீணாக்குகிறது என நூருல் இசா சாடினார். இது முன்னுரிமை இல்லாத நடவடிக்கை என்றும் உலக நாடுகள் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நிலையில் பிஎனின் பேரணி தவறான செய்தியை அனுப்புகிறது என்றும் பிரதமரின் புதல்வியுமான அவர் வலியுறுத்தினார். மஹிமா ஏற்பாட்டில் தேசிய ஆலய கருத்தரங்கு, நிலச்சட்டம், நகர கிராம திட்டமிடல் சட்டம் குறித்து விழிப்புணர்வு. மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமா ஏற்பாட்டில் கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் சங்கம், டிஎஸ்கே குழுமம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பில் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் ஆலய கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. தேசிய நிலச்சட்டம், கிராம நகர திட்டமிடல் சட்டத்தை புரிந்து கொள்ளுதல், கோவில்களுக்கான நிலம் உரிமை என்ற பெயரில் எதிர்வரும் ஏப்ரல் 11 இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது. ஆலய நிர்வாகம், நில உரிமை மற்றும் சட்ட நடைமுறைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் இதில் இடம்பெறும் என மஹிமா தலைவர் டாக்டர் என் சிவகுமார் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். தேசிய நிலச்சட்டம் மற்றும் நகர திட்டமிடல் சட்டம் பற்றிய தெளிவான உரைகள் வழங்கப்படுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான சரியான ஆவணங்கள் குறித்து வழிகாட்டுதலும் வழங்கப்படும். தவிர ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடலும் நடைபெறும் என்றார் அவர். பப்ளிக் மியூச்சுவலின் 5 நிதிகளுக்கு 132 மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் லாப பகிர்வு அறிவிப்பு. பப்ளிக் பேங்க் பிரிஹத் வங்கியின் துணை நிறுவனமான பப்ளிக் மியூச்சுவல் மார்ச் 31 முடிவடைந்த நிதியாண்டில் அதன் 5 நிதிகளுக்கு 132 ரிங்கிட் மில்லியனுக்கு அதிகமாக லாப பகிர்வை அறிவித்துள்ளது. அதில் ஆக அதிகமாக பப்ளிக் ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட் நிதியின் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1.82 சென்ட் லாப ஈவாக வழங்கப்படுகிறது. பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனல் பாண்ட் ஃபண்ட், PRS கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் மற்றும் PRS இஸ்லாமிக் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் நிதிகளுக்கு தலா 0.80 சென்ட் லாப ஈவு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பப்ளிக் ஏசியா பசிபிக் REIT ஃப்ளெக்ஸி ஃபண்ட் நிதிக்கு 0.22 சென்ட் லாப ஈவு வழங்கப்படுகிறது. அதோடு அந்த அனைத்து லாப பகிர்வும் ஆண்டுதோறும் வழங்கப்படுபவையாகும். 180க்கும் மேற்பட்ட நிதிகளை நிர்வகிப்பதன் மூலம் பப்ளிக் மியூச்சுவல் மலேசியாவின் மிகப்பெரிய தனியார் அறங்காப்பு நிதி நிறுவனமாக தொடர்கிறது. தொடரும் வெப்ப அலை, செயற்கை மழைக்கு மலேசியா முயற்சி. நாட்டில் நிலவு வரும் கடும் வெப்பம் மற்றும் வறட்சியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நேற்று முதல் வியாழக்கிழமை வரை செயற்கை மழையை பொழிய வைக்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இந்த மேக விதைப்பு பணிகளை மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா, தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா மற்றும் அரசு மலேசிய ஆகாயப்படை இணைந்து மேற்கொள்கின்றன. இந்நடவடிக்கையின் முக்கிய நோக்கமே மழை அளவை அதிகரித்து நீர்மட்டம் குறைந்து வரும் பகுதிகளில் நீர் விநியோகத்தை நிலைநிறுத்துவது என இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். நாட்டின் வட மற்றும் தென் பகுதிகளில் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளதால் சில இடங்களில் வெப்ப அலை நிலையும் பதிவாகி வருகிறது. இதனால் முக்கிய அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் மழையை அதிகரிக்க இந்த மேக விதைப்பு நடவடிக்கையில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. இதற்கிடையில் பொதுமக்கள் அதிக வெப்ப நேரங்களில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்து போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 3 மரணமடைவதற்கு காரணமாக இருந்த ட்ரெய்லர் ஓட்டுநருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்படும். 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் பயணித்த வேனின் பின்புறத்தில் மோதி அவர்களில் 3 மரணமடைவதற்கு காரணமாக இருந்த ட்ரெய்லர் ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் இன்று அவர் மீது சிகாமட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும். 29 வயதான அந்த சந்தேக நபர் மீது தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்படும் என்று செகாமட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜுமா ஹசாயித் சாஹிர் கூறினார். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 44(1) பிரிவின் கீழ் அல்லாமல் தொடர்புடைய இதர பிரிவுகளின் கீழ் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டுமாறு ஜொஹூர் மாநில சட்டத்துறை அதிகாரிகளிடம் இருந்து தமது தரப்புக்கு உத்தரவு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார்.
அந்த நபருக்கு எதிராக வழங்கப்பட்ட 4 நாள் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்தது. எனவே மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று முதல் மேலும் 2 நாட்களுக்கு அந்த காலத்தை நீட்டிக்க அனுமதித்துள்ளது என்று அவர் கூறினார். ஜாலான் கிளாங் லாமாவில் சாலை என எதிர்ப்புறமாக வாகனம் ஓட்டிய ஹெயிலிங் ஓட்டுநருக்கு 3 நாள் சிறை, 6000 ரிங்கிட் அபராதம். கோலாலம்பூரில் உள்ள ஜாலான் கிளாங் லாமாவில் போக்குவரத்துக்கு எதிர் திசையில் வாகனம் ஓட்டிய ஹெயிலிங் ஓட்டுநர் வாங் காங்கோங் அஜாக்கிரதையாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் ஓட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு 3 நாட்கள் சிறை தண்டனையும் 6000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 42 பிரிவின் கீழ் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று மேஜிஸ்ட்ரேட் டிஜி சியாஸ்வானி யாஸ்மின் துவான் ரஸ்லான் வாங்கிற்கு இந்த தண்டனையை விதிப்பதாக தீர்ப்பளித்தார். அதோடு அவரது ஓட்டுநர் உரிமமும் 5 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது. 32 வயதுடைய வாங் தனது விதிக்கப்பட்ட அபராதத்தை செலுத்தினார். ஜாலான் கிளாங் லாமா ஜாலான் செப்பாடு சந்திப்பிலிருந்து ஜாலான் குச்சாய் லாமா சந்திப்பு வரை ஒரு கார் போக்குவரத்து ஓட்டத்திற்கு எதிராக ஓட்டப்படுவதை காட்டும் பரவலாக பகிரப்பட்ட காணொலியிலிருந்து இந்த வழக்கு உருவானது. கால்வாயில் சிக்கிக்கொண்ட ஆண் முதலை பிடிபட்டது. பத்துபஹாட் தாங்காங் பெச்சேவில் பொது பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அடங்கிய குழுவினர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு கால்வாயில் சிக்கியிருந்த முதலையை பிடிக்க சுமார் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டனர். 5 மீட்டர் நீளமுள்ள அந்த ஆண் முதலை மாலை மணி 6:50 அளவில் அந்த இடத்திற்கு அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு தொழிற்சாலை ஊழியரால் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வழி தவறி சென்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை ஊழியரிடம் இருந்து அழைப்பு வந்தவுடன் அந்த முதலையை பிடிக்க உதவுவதற்காக பொது தற்காப்பு படையின் 6 APM உறுப்பினர்கள் அந்த இடத்திற்கு விரைந்தனர். தற்போதைய வறட்சி காலத்தினால் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையினால் முதலை கால்வாயில் சிக்கிக் கொண்டதாக பத்துபஹாட் பொது தற்காப்பு படையை சேர்ந்த லான்ஸ் கார்பரல் முகமது நொராஷிம் முகமது காலிட் கூறினார். அந்த முதலைக்கு பற்கள் இல்லாததால் அது வயதானது என்பதை கண்டறிந்தோம். ஆனாலும் நாங்களும் அப்பகுதி மக்களும் அதை பிடிக்க முயன்ற போது அது ஆக்ரோஷமாக இருந்ததால் ஒரு கயிற்றை பயன்படுத்தி அதன் வாயை கட்டி 4 சக்கர வாகனம் மூலம் அதை கரைக்கு இழுத்து வந்து வெற்றிகரமாக கட்டி போட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டது.